அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு என்பது தூக்கணாங்குருவிகள் மட்டும் கூடுகட்டி வாழும் ஒரு பனைமரம் அல்ல. அது ஒரு மிகப்பெரிய ஆலமரம். ஏன் இத சொல்றேன்னா, நாளுக்கு நாள் தமிழ்நாட்டுல வடமாநிலத்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிட்டே போது. அவங்க நம்ம வேலையெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதனால எங்களுக்கு வேலை பாதிக்கப்படுதுன்னு சொல்லி நெறைய பேர் சொல்றாய்ங்க. இப்போ ஒரு விஷயம், வடமாநிலத்தவர்கள் பொருட்கள் வித்தா உடனே ஓடி போய் வாங்குறோம். விலை கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த பொருள் தரம் வாய்ந்ததோ, தரம் இல்லாததோ, ஆனால் விலை குறைவுன்னு என்று சொல்லி நெறைய பேர் இன்னும் கூட பேரம் பேசி அவங்க கிட்ட இருந்து வாங்குறோம். அதே மாரி வடமாநிலத்தவங்கள வேலைக்கு வச்சா, கூலி கம்மின்னு சொல்லிட்டு நாம தான் அவங்கள வேலைக்கும் வைக்கிறோம். அதுக்கப்புறம் நாமளே நம்முடைய உரிமை போச்சு, நம்முடைய வேலை போச்சு, அவங்க எங்க வேலையெல்லாம் எடுத்து செய்றாங்கன்னு சொல்லி நாமளே தான் புலம்புறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து தமிழர்கள் தான். அவங்கள வேலைக்கு வைக்கிறது, அவங்களுக்கு வேலை குடுக்கறது, அதுக்கப்புறம் வேலை போச்சுன்னு சொல்றது எல்லாமே நாம தான் சொல்றோம். ஏன்னா, நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நம்முடைய உரிமை எங்கேயும் போகல. நம்முடைய உரிமைகள் நம்மிடத்தில் தான் இருக்கின்றது. நாம் அதில் நிலையாக இருக்கும் வரை நம் உரிமையை யாரும் நம்மிடமிருந்து பிடுங்கிக் கொள்ள முடியாது. எனவே வடமாநிலத்தவர்களை வைத்து அரசியல் செய்வது என்பது எப்படி தெரியுமா? நான் முதலில் சொன்னார் போல்தான். ஆலமரத்தில் ஒரு பறவை மட்டும் தான் வசிக்க வேண்டும் என்று சொல்வது போல்தான் வடமாநிலத்தவர்களை வைத்து அரசியல் செய்வதும். இது ஒரு பொதுவான ஒரு விஷயம். நம் நிலைப்பாட்டில் நாம் உறுதியாக இருந்தால், நம்மை யார் சென்றாலும் நம்மை எதுவும் செய்ய முடியாது. எல்லாம் நமக்கு நன்மையாகத்தான் இருக்கும். நம் நிலைப்பாட்டை விட்டு நாம் மாறும்போது மட்டுமே நமக்கு மற்றவர்கள் வருகையால் பிரச்சனைகள் இங்கே வருகின்றது. அதை முதலில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், தமிழ்நாடு என்பது இந்தியாவுக்குள் இருக்கும் ஒரு சிறிய இந்தியா தான் தமிழ்நாடு என்பது. அனைத்து முகத்தையும் கொண்டது. எனவே அதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.